Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே இதுல இருக்கு. ப்ரோஸ் அண்ட் போயம். ப்ரோஸ்ல பாத்தீங்கன்னா glossary நீங்க prepare பண்ணனும். அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்க படிக்கணும்ன்றது இருக்கு. அப்புறம் paragraph அட்டெண்ட் பண்ணனும். அப்புறம் போயம்ல பாத்தீங்கன்னா ERC அப்ரிசியேஷன்ல என்னென்ன படிக்கணும், ERCல என்னென்ன படிக்கணும், அதுக்கு அப்புறம் paragraph, அப்புறம் சப்ளிமெண்டரில ஒரு paragraph வரும், அத நீங்க அட்டெண்ட் பண்ணனும். இதெல்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னோ அது மட்டும் தான் இதுல இருக்கு. சோ இது எல்லாத்தையும் நீங்க தரவா prepare பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. நீங்க யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் தான் இருக்கு. இத தவிர்த்து நீங்க வேற எதுவும் நீங்க படிக்க வேணாம். சோ இத நீங்க படிச்சாலே போதும். நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல படிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்குமே. அதுக்கு அப்புறம் கிராமர் பார்ட்டும் இருக்கு. யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிராமர் பார்ட், அதுக்கு அப்புறம் vocabulary, ரைட்டிங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே இதல டீடைலா கொடுத்திருக்கோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க. யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் தான் இருக்கு. சோ இதல ஒரு क्वेश्चन கூட ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் தரவா prepare பண்ணி வெச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல क्वेश्चंस வரும். கிராமர் பார்ட்ல என்னென்ன கேட்பாங்க, ஆர்டிகல்ஸ், அப்புறம் டென்சஸ், மாடல், ஆக்ஸிலரிஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், கண்டிஷனல் கிளாसेस இது எல்லாமே நீங்க prepare பண்ணி வெச்சுக்கோங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல என்னென்ன கேட்பாங்கன்றது இருக்கு. அப்புறம் vocabulary இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Thank you, all the best.